கும்பராசி சனி பரமாத்மாவுடைய ராசி. 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் தாங்க பிரில்லியண்ட்டு. சின்ன வயசில் ஆண்டவன் எழுதின தலையெழுத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நீங்கள் தான் பிரில்லியன்ட். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பராசிக்கார பெண்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சனையை எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. தன்னுடைய நட்பு தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லிடுவீங்க. அந்த நட்பான நண்பரே உங்களை தப்பாக தான் பார்ப்பான். ஜாதகம் நீங்கள் அன்பு ஒன்றுக்குத்தான் அடிபணிவீங்க. அதிகாரத்தில் யாருக்கும் அடிபணியாத ஒரு ஜாதகம் இந்த கும்பராசிக்கார ஜாதகம். இருந்திருந்தாலும் இந்த 2.5 வருஷம் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தித்தமே கவனம் தேவை. கும்பராசிக்காரங்க 2.5 வருஷத்தை ஓட்டிட்டீங்க, இன்னும் 5 வருஷம் இருக்குது. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ஜோதிட யுகம் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். பிரம்மன் எழுதிய தலை எழுத்து, தலை விதி. மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உங்களுடைய வயசு 25, 35, 45, 55, 60 வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன யோகங்கள் அடைய போகிறீங்க, எந்தெந்த வயசில் நீங்கள் நஷ்டகதி ஆவீங்க, எப்பெல்லாம் இடையூறில் சந்திப்பீங்க, இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறத தெளிவாக ஒரு ராசிக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் சொல்கிறேன். எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. உங்கள் தலையெழுத்தே மாறும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சென்னை தாம்பரத்துக்கிட்ட இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோயிலுக்கு ஒரு நாள் போங்க. அந்த கோயில் வாசலில் உட்காந்துருப்பேன். ஒரே ஒரு குண்டு மஞ்சள் என்கிட்ட வாங்கிட்டு போங்க. உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும். அதுக்கப்புறம் திங்கட்கிழமை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இல்லை ஒரு முருகன் கோயில், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க. இந்த வாரத்துக்கு 2 நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க. உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும். உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, என்ன வேணும், என்ன நடக்கணும், என்ன தேவை, எல்லாமே பூர்த்தி ஆகும். இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சால் நீ அங்கே போ இங்கே போ அல்லது அதை செய் இதை செய்யலாம் சொல்லலை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க. அந்த குண்டு மஞ்சளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேனோ அப்படி பயன்படுத்திக்கிங்க. உங்கள் வாழ்க்கை யோகமடையும். உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும். விதி மதி கதி. விதினா சந்திரன் சூரியன், கதினா சனி பகவான். இந்த விதியை மதியால் வெல்றதுக்கு சூட்சமமான வழிபாடுகளும் பல வழிமுறைகளும் இருக்குது. ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம்னா, மழை பெஞ்சா கூட மேலே படாமல் இருக்க ஒரு கொடையை பிடிக்கிறோம். அது தாக்கத்தை குறைக்குது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, கடன், நோய், வறுமை, பயம், எதிரி, சுபகாரியங்கள் தடை, சூனியமாகவே இருக்கட்டுமே, உங்களுக்கு இந்த கோயிலுக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும். அப்படியே திருப்பி போயிடும். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது பரிபூர்ணமாக அமையும், கிடைக்கும். 12 ராசிக்காரங்களும் ஒரு நாள் சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் கோயிலுக்கு சண்டேவோ ஏதோ ஒரு நாள் கொடுப்போங்க. சண்டே வர்றது தான் பெஸ்ட்டு. அன்றைக்கி வாங்க, உங்கள் மனக்குறையெல்லாம் எம்பெருமான்ட்ட சொல்லுங்கள். மாற்றம் கிடைக்கும். 100க்கு 100 உங்கள் குறையலெல்லாம் தீரும். சிவாய நம்ம. கும்பராசி சனி பரமாத்மாவுடைய ராசி. 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் தாங்க பிரில்லியண்ட்டு. சின்ன வயசில் ஆண்டவன் எழுதின தலையெழுத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நீங்கள் தான் பிரில்லியண்ட்டு. அவ்வளோ ஒரு ஆக்டிவ், அவ்வளோ ஒரு திறமை.
சின்ன வயசுலேயே இவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டா, இவ்வளோ படிப்பு படிக்கிறா, இவ்வளோ நாட்டியம் ஆடுறா, இவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்காளே சொல்லக்கூடிய போராமப்படக்கூடிய அளவுக்கு குழந்தை பருவம் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் இருக்காரு, ராகு பகவான் இருக்காரு, குரு பகவான் இருக்காரு. ஓல்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு குழந்தைங்கள தான் நீங்கள் யோகம். 23 வயசுலேயே குரு பகவான் வந்துட்டு போயிடுவார். அப்போ சிறு வயசுலேயே குரு வந்துட்டு போயிடுச்சு, சந்நியாச கோலத்தை உண்டு பண்ணி போயிடுச்சு. அடுத்து வர்றது சனி மகாதிசை. அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஆகாது. பல பேர் ஜாதகம் பிரிஞ்சு தான் இருக்கும். ஆனால் குழந்தை குட்டி பெற்றுக்குவீங்க. அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிச்சிடுவீங்க. கும்பராசிக்காரங்க பெண்கள் இருந்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய தன்மையை போற்றக்கூடிய அளவுக்கும் அந்த பெண்ணுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கும் கணவன் அமைகிறது 75% கஷ்டம். இதான் விதி. நீ கஷ்டப்படணும் கேட்கறது விதி. கணவன் உன் கூட பிரவேசம் பண்ண முடியாதுன்னு கேட்கறது விதி. ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான அற்புதமான வேலையில் கூட இருப்பீங்க. உங்கள் படிப்பு தான் உங்களை காப்பாற்றும். ஆனா பிறந்தா சுகபோகிங்க. ஆம்பளை 1000 பொண்டாட்டி கட்டுவான்னு சொல்லக்கூடிய கதை இருக்குது. அந்த மாதிரி சுகபோகியாக இருப்பீங்க. ஒரு சில ஜாதகம் தான் மனைவி மக்கள் மேலே நாட்டம் பாசம் இருக்கும். ஒரு சில ஜாதகம் வெளிநாட்டில் கணவன் இருப்பான், பிள்ளைங்க வேற ஏதாவது ஒரு நாட்டில் இருப்பாங்க. இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பராசிக்கார பெண்கள் எதையுமே வச்சிங்கன்னா தன்னுடைய பிரச்சனையை எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. தன்னுடைய நட்பு தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லிடுவீங்க. அந்த நட்பான நண்பரே உங்களை தப்பாக தான் பாவிப்பார். கும்பராசிக்காரங்களுக்கு 2 தாரத்து தோஷம் இருக்குது தெரியுமா? ஒரு கட்ட கால வயசு. ஏமாறாதீங்க. கும்பராசிக்கார பெண்கள் ஆண்கள் பேசும் அழகான இனிப்பான வார்த்தையை நம்பி ஏமாறாதீங்க. உன்னை அம்மாவா பார்த்துக்கிறேன், அப்பாவா பார்த்துக்கிறேன், உன் புருஷனுக்கு ஈக்குவலாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட மற்ற ஆண்கள் உங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஏமாந்துடாதீங்க. ஆண் ஜாதகம் நீங்கள் அன்பு ஒன்றுக்குத்தான் அடிபணிவீங்க. அதிகாரத்தில் யாருக்கும் அடிபணியாத ஒரு ஜாதகம் இந்த கும்பராசிக்கார ஜாதகம். இருந்திருந்தாலும் இந்த 2.5 வருஷம் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு பிராயச்சித்தமே சொல்ல முடியாது. நஷ்டம்தான் படணும். உடலில் நோய் கூட வந்திருக்கும். சொந்தமோ பந்தமோ சூனியம் கூட வைப்பாங்க கும்பராசிக்காரங்களுக்கு. ஆனால் தான் வயத்து பிள்ளைங்களுக்காக அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஓடக்கூடிய ராசி நீங்கள் தாங்க. போதும், 2 வருஷம் ஓடி போச்சு. இப்போ பாத சனின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஆரோக்கியத்துக்கு மேலே கேர் பண்ணுங்க. வயதாகி போச்சுன்னா ஒரு 35-40 வயசுக்கு மேலே ஆனவங்க உங்கள் ஆரோக்கியத்து மேலேயும் ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டு, குவாலிட்டியான ஃபுட்டு மேலே கேர் பண்ணுங்க. உண்மையாக நல்லா இருப்பீங்க. எதுலேயும் லூஸ் டாக் கூடாதீங்க. முன்ன நிற்காதீங்க. நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லாதீங்க. அது உங்களுக்கே ரிவேஸ் அடிச்சிடும். கும்பராசிக்கார பெண்கள் ஏமாறாதீங்க. ஆம்பளைங்க பேசுகிற ஆசை வார்த்தையில் கவனம் தேவை. கும்பராசிக்காரங்க 2.5 வருஷத்தை ஓடிட்டீங்க. இன்னும் 5 வருஷம் இருக்குது. 5 வருஷத்தில் அவமானப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய தருணமும் இருக்குது. உங்களையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். கவனம் தேவை. கும்பராசிக்கார பெண்களோ ஆண்களோ தேவையில்லாத எதுலையுமே தலையிட்டு மாட்டிக்காதீங்க. நம்மளுக்கு ஒன்று நேரம் சரியில்லைன்னா அதுக்கு என்ன ஷார்ட் அவுட்டு?
என்ன பண்ணணும், தான் தேவை என்ன, அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில். ஏதாவது ஒரு சண்டே வாங்க, எம்பெருமானை பாருங்க, பரிபூர்ணமாக அவரை நாடுங்க, அவருக்குடைய சரணாகதி ஆகுங்க. 1000, 3000, 4000 கோயில் சிவபெருமானுக்கு இருக்குது. அதில் ஒரு கோவில் தான் மாடம்பாக்கம். சாமியை கண்ணுக்கு கண்ணு நேருக்கு நேராக நான் பார்த்தேன். அதை உணர்ந்திருக்கிறனால தான் நான் இந்த கோயிலை சொல்கிறேன். உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகும். தான் பிள்ளை நல்லா படிக்கணும், தான் பையன் படிக்கணும், இந்த பையன் பெரிய ஆளாகணும், இப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகளும், தனக்கு ஒரு நட்பு, நல்ல சித்தர், நல்ல மகான், நல்ல ஒரு அமைப்பு, ஒரு வழிகாட்டி வேணுங்கிட்டு வேண்டுங்க. 100க்கு 100 கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்கும். ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப்னா கர்நாடகா அட்ரஸ் இருக்கும். அதனால் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு சென்னை அட்ரஸுக்கு கூகுள் மேப்பில் அதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வர்றது பெஸ்ட்டு. வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் போதும். சிவாய நம.